தங்க நகை வைர நகை மனம் இருக்காது, இங்கு தங்க வரும் இருக்காது. என்னடா தம்பி, வித்தியாசமான கேரக்டரா இருக்க, என்ன விஷயம்? புரியல. கண்ண மூடு, என்னன்னு பாக்குறேன். சிவன் கோயில் எந்த பக்கம் இருக்குப்பா? அந்த பக்கம் இருக்கு. கால் நோட்டு வா. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 13 ஆண்டுகளுக்கு முன்பு சில பாவத்தின் காரணத்தினால் அப்பொழுதும் ஒரு ஜீவனுக்கு நஷ்டம் வந்துச்சு. ஆனா இப்ப ஏமகால தூதர் உன்னுடைய வீட்டு வாசல்ல இருக்கு. இந்த நிலைகளுக்கு என்ன காரணம்னு நான் கேட்டேன். 3 தலைமுறைகளுக்கு முன்னால நடந்த ஒரு பரிதாபமா ஒரு உயிர் உங்க குடும்பத்துல போச்சு. 3 தலைமுறைகளுக்கு முன்னால. அதுக்கு காரணமாக ஒரு முன்னோர்களே இருந்தார்கள். அந்த பாவத்தின் அடிப்படையில் இப்பொழுது 4 பேர்கள் காரணம் தெரியாமல் இறந்திருப்பார்கள். காரணம் இந்த மரண கண்டத்துக்கு முடிவு உண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த மரண கண்டத்தின் முடிவுக்காக ஒரே ஒரு முடிவு என்ன? திருநள்ளாறு சென்று மூழ்கி திருக்கடையூர் சென்று என்னை பார்க்க வந்தால் அதற்கு வெற்றியும் முக்தியும் தான். அதுக்கு விளக்கமே அதுக்கு பிறகுதான் கிடைக்கும். கர்மசாமிக்கு அண்ணாச்சி, நீங்க கள்ளக்குறிச்சியில, கடலூர், நீங்க அப்படி லைனுக்கெல்லாம் வர முடியாது அண்ணன், தப்பா நினைக்கிறானே. கர்மசாமிக்கு கள்ளக்குறிச்சி முடிஞ்சுதா? அப்படி சினிமா டைரக்டர் யாரப்பா? படம் சினிமா டைரக்டர் டைரக்டர் அண்ட் இசையமைப்பாளர்கள் கால் வந்துட்டு வரலாம். வாங்க, 2 பேருமே ஒண்ணா வாங்க. இந்த படம் முடிந்து வெளியில வரும்னு சினிமா டென்ட் மாறிடக்கூடாது. உண்மையா இல்லையா? ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு டெக்னிக்கல் இருக்கும். இது இன்னொரு லைன்ல போய் மிக்சிங் ஆயிடுதுன்னா படத்தினுடைய வேல்யூடு கட்டி போயிடும். அதனால 3 months 90 நாட்கள் டயத்தில் இந்த படத்தை நான் வெளியாக்கிறதுக்கு வேண்டிய பண உதவிய மனித உதவிகளை செஞ்சு தரேன். அதில் அந்த படம் வெற்றிகரமாக ஓடும். 67% இந்த படம் உனக்கு கை கொடுக்கும். 67% கை கொடுக்கும். அடுத்த படத்துக்கு உனக்கு 2 நண்பர்கள் பார்ட்னர்ஷிப்பாக வந்து தருவாங்க. அதையும் நான் வெட்டியாக்கி தரேன். கால் ஒன்று சொல்லலாம். இது பட்ஜெட் படம் தானடா, வேற என்ன வேணும் உனக்கு? இந்தா பணம் தந்திருக்கேன், கிடைச்சிரும், ஷூட்டிங்கை தொடங்கிடலாம். ஜெயிச்சுதான் வா, பக்கத்தில் வா. முதுகு மார்பு சம்பந்தமான வலிகள் வேதனைகள் அப்பப்போ தோன்றுது. இதுக்கு செய்வினை வினை கோளாறுகள் எதுவும் கிடையாது. ஆனால் இருக்குன்னு சில பேர்கள் மூலமாக நீ கேள்விப்பட்டிருக்கிற. உண்மையா? அப்படி எந்த பாதிப்புகளும் நடக்கவில்லை. ஆனால் உன்னுடைய பக்கத்தில் வரக்கூடிய தெய்வத்தில் பாலாஜி வரார். பாலாஜினா ஏண்டா? வெங்கடாஜலபதி. என்ன, அவருடைய அனுசரணை உனக்கு இருக்கு. இந்த நோய் நொடிகளை தீர்த்து தரேன். இந்த துறையில் நீ ஒரு 3 படத்துக்கு விடாப்பிடியாக வெற்றி மிகுந்த இசையமைப்பாளராக வந்து புகழ் வாங்குவாய். என் துணையால் நீ முன்னேறுவ மகனே, வாழ்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு ஓகே. குமிழி குமிழி வேற, கம்பம் வேற. மிக்சிங் ஆயெல்லாம் வரக்கூடாது. என்ன உண்மை? எங்கே போய்விடும் காலம், அது என்னையும் வாழ வைக்கும். உன் இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும். என்னடா தம்பி, வாழ்க்கையில பிரிவு பிரச்சனை உடையவர்கள் யார்? பிரிவு பிரச்சனை உடையவர்கள் கால் ஒன்று சொல்லலாம்.
இன்னும் ஒரு முறை காலில் வந்துட்டு வரலாம். இருங்க உங்களை அழைக்கிறேன். நீங்க இப்ப குமிழிலையா இருக்கீங்க? அதான். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். விடாத குழப்பமும் வேதனை மிகுந்த நிலையும் இப்ப வீட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கும். இந்த நிலைகளுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, உன்னை வாழ விடக்கூடாதுன்னு சொல்லி பிளான் போட்டு ஒரு சிலர் தவறான ஒரு செய்கைகளை மாந்திரிகத்தில் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த நிலைகளில் இருந்து மாற்றி உன்னையே உன் பிள்ளை குட்டிகளை நல்லா வாழ வச்சு தரேன். ஆனா முடிந்தது முடிந்ததாகவே போயிரும். அடுத்து நடக்கக்கூடியது நல்ல வாழ்க்கையாக தொடரும். அந்த நம்பிக்கைக்கு கதாபாத்திரமா நல்லா வாழ வச்சா போதும்ல. வேற என்ன வேணும்? இந்தா எல்லாம் வெற்றியா நடக்கும். உன் பிள்ளைகளுக்கு பணம் கொண்டு வந்து சேர்க்க விரும்பிட்டேன், நடந்துடும். நீ காலைல வந்துட்டு வாமா. பொறுமை வேண்டும் ஐயனே, பொறுமை வேண்டும் ஐயனே, பொறுமை வேண்டும், பொறுமை வேண்டும். உன்னுடைய கட்டுமனை பொறுத்தே இருக்கணும். அவரை ரொம்ப கரெக்டாக சரி பண்ணணும்னா ஏன் இஷ்டப்படி விடணும். கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் வயிற்றில் பிறந்த 3 பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியும் குழப்பத்துக்குரியதாக இருக்கும். தப்பா சொல்லிட்டனும். எத்தனை பிள்ளைகள்? பொம்பளை பிள்ளை. இன்னொரு பிள்ளையை காட்டுது யார்? அது தங்கச்சி யாரு? கால் வந்துட்டு 3 பிள்ளைகளை பற்றி பேசணும்னு சொல்லுது. யாருன்னு பார்ப்போம். ஒன்று உன்னுடைய பொம்பளை பிள்ளை வயிற்றில் பிறந்த பிள்ளை உன் மகன். மகனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களுக்கு தெளிவான திருப்பம் கொடுத்து விட்டுருந்தேன். பொம்பளை பிள்ளை வாழ்க்கையில் பிரிந்து போன நிலைகளை மாற்றிக்கிட முடியாது. அவள் அறிவை திருத்தி தெளிவு பண்ணித்தாரேன். அவள் வயிற்றில் பிறந்த பிள்ளைகளுக்கு எந்த குழப்பமும் இல்லாமல் வாழ வச்சு இன்னொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதையும் தெளிவாக்கி ஜெயிச்சு தந்துருந்தேன். சரிண்ணா? கால் வந்துட்டு வா. இந்தா மூத்த பேத்தியாவுடைய வாழ்க்கையிலும் எந்த பிரச்சனை இல்லாமல் காப்பாற்றி செட் பண்ணித்தாரேன். குமிழி யாருப்பா அடுத்து? வாடா தம்பி, கால் வந்துட்டு வா. வெரி குட். அங்கே வந்துடுறேன். சாப்பிட முடியல. என்னப்பா வேணும்? உட்கார். மாரியம்மன் கோயில் எங்கடா இருக்கு? இருக்கா? முனீஸ்வர சாமி இருக்காரா? கால் வந்துட்டு வா. உன்னுடைய காட்டுக்குள்ள போய் பார்த்தேன். செம்பு தகடு உருட்டி வச்சு செய்வன வச்ச ஒரு பொருள் அந்த காட்டுக்குள்ள இருக்கு. அதனால 3 ஆண்டு காலங்களாக உனக்கு நஷ்டமும் மனவேதனையும் அதில் நடந்துகிட்டு இருக்கும். உண்மையா? அதனுடைய இடத்தினுடைய எல்லையில் இன்னொருத்தனால உனக்கு இடைஞ்சலும் நடக்கும். அதையும் வெற்றியாக்கி விவசாயத்தில் நன்மை தந்தா போதும்ல. வேற என்ன வேணும்? இந்த கடனை தீர்க்கிறதுக்கு காசு பணம், அங்கே இருக்க பிரச்சனை தீர்க்க என் விபூதி, உன்னை வாழ வைக்க என்னுடைய கனி. நல்லா இருக்கா? போயிட்டு வா. கர்மசாமிக்கு கம்பம் புதுப்பட்டி எல்லை வாப்பா. கம்பம் கால் வந்துட்டு வரலாம். வாஹப் வாஹப். நீங்க வரக்கூடாது. நீங்க அங்க உட்காருங்க, உட்காருங்க.
இறை சக்தியை பெற வேண்டும் என்று சொல்லி ஞானத்தின் பால் செல்வதற்காக ஒரு மெய்வழி சாலை என்னும் ஒரு பகுதிக்கு சென்று அவங்களுடைய வழிபாட்டில் கண் என்பதே கடவுளைக்குரிய சக்தி என்று உனக்கு கருத்துரைக்கப்பட்டது. உண்மையா? கண் தான் கடவுள் என்ற கருத்தை நிலைநாட்டினார்கள். அதுல மெய்மறந்து ஆழ்மனதை திறந்து நீ தியான பயிற்சியில இருக்கிற பொழுது உன் கண்ணுக்குள் ஒரு சக்தி இறங்கியதாக ஒரு பாவனையை அந்த குருவால் உரைக்கப்பட்டது. அந்த உரைக்கப்பட்ட காட்சி இப்பொழுதும் மாயையாக ஒரு உருவமாக தெரிந்து அது உன்னுடைய மனதை சீர்திருத்தி கொண்டு இருக்கிறது. ஆனா இந்த நிலைகளில் உனக்கு ஆன்மீகம்தான் பெரிதென்று நினைத்தால் இந்த பாதையை இப்படி வைக்கலாம், அல்லது இல்லற வேண்டுமானால் அதிலிருந்து நீ வெளிப்படலாம். இல்லற வேண்டுமா, துறவரம் வேண்டுமா? இல்லற வேண்டும். கால் ஒன்று வா. சில பேர்கள் குருமார்கள் மனிதனுடைய எதிர்காலத்தை அறிந்து உபதேசம் பெற சொல்லணும். ஏதோ நமக்கு ஒருத்தன் வந்துட்டான், அவனுக்கு ஒரு சக்தியை கொடுத்தா மனம் பேதலிச்சிரும். இவனுடைய மனம் அப்படித்தான் பேதலிச்சிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். உட்காரலாம். அதனால உன்னுடைய கண்ணுக்குள் தெரிகிற நிழல் போன்ற உருவம் போன்ற ஒரு காட்சி இனிமேல் தெரியாது. இனிமேல் தெரியாது. உன்னுடைய உள்மனதில் இருக்கக்கூடிய துறவு மாயை நீங்கி நீ தூய மனித நிலைக்கு வருவாய். வெற்றியாகி தானே? நல்லாயிரும். இந்த கனியை வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு தூங்கு, சரியாயிடுவார். தருதலை பண்றது திடீர்னு நான் பாட்டு எங்கேயாவது போறோம்னு சொல்லாமலே எழுந்து போயிடுவான். நடக்கா? இதுக்கு போய் உங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய தர்காவில் கோடிக்கு பார்த்தீங்க, தெளிவு கிடைக்கல. சேவல் அறுத்து போடலாம்னு ஒரு முடிவு எடுத்து அதில் முடிவும் கிடைக்கல. கால் வந்துட்டு வாங்க. அந்த பொம்பளையுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய தீய சக்தியை விளக்கிடலாமா, விளக்க முடியாதா அப்படின்னு போய் பார்த்தா ஒரு ஆத்தங்கரையை போய் பார்த்தேன். ரமண சமுத்திரம் இருக்காங்க. அந்த எல்லைக்குள்ள ஒரு தொழிலாளி இருக்காரா? அவரை பார்த்தீங்களா? கால் வந்துட்டு வாங்கோ. அதனால உன் மனைவி எங்க 3 முறை கூட்டு வாப்பா, சரியாக்கி நான் காப்பாற்றி தந்துடுறேன். அந்த இருக்கக்கூடிய மனோசக்தியை திசை திருப்பி உள்ள இருக்கக்கூடிய தீய ஆவியை விலைக்கு தெளிவு முடிந்தா போதும்ல, காப்பாற்று. அதுவே புண்ணியமாச்சு. நல்லது. இந்தா அவன் மனசு மாறும். நாளையே கூட்டிட்டு வரலாம். வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு பழனி மலை முருகா. பழனி பழனி திருக்குமரா. பழம் ஒன்று எந்தனுக்குத்தா, ஞான பழம் ஒன்று எந்தனுக்குத்தா, எந்தனுக்குத்தா அப்படின்னு பேசுவாரு. எந்தனுக்குத்தா அப்படின்னு சொல்லுவாரு. என்னம்மா உனக்கு வேணும்? பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளைகளுடைய மன வாழ்க்கையை சரியாக்கி தாரேன். இன்னொருத்தருடைய கடன் கஷ்டங்களை தீர்த்து தாரேன். சரியா? இதற்கிடையில உனக்கு அடிக்கடி வந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிம்மதி குறைவான உடல் அலர்ஜியை தீர்த்து வெற்றி ஆக்கித்தார். வேற என்ன வேணும்? இந்தா எல்லா சக்தியும் கிடைக்கும். உன் பிள்ளைகள் ஐஸ்வர்யமா இருக்கும். அதை மட்டும் சொல்ல மாட்டேங்கல்ல. அடுத்த உத்தரவில் அதை பேசுவோம். அடுத்து அதே பழனி எல்லை வலசு. எந்த ஊருப்பா பழனியில? கால் சொல்லலாம். ஆத்தங்கரையை தாண்டி போகணும். வரலாம். உங்க ஊருக்கு பழனிலிருந்து போகும்போது ஆற்றங்கரையை தாண்டி போகணுமா? நதியும் பாலமும் தெரியுத. நொல்ல இருக்கு. பரவாயில்ல, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க.
இன்னும் ஒரு தடவை காலில் வந்துட்டு வரலாம். காளியாத்தாவா? ஆ ஆ அப்படியா? உன் எல்லைகளை போய் பார்த்தேன். காளின்னு பத்திரகாளின்னு ஒரு அம்மா வராள, எங்க இருக்காப்பா? சந்தோஷம்பா. என்னையா? உன் மனைவி உடல்நிலை சரியில்லாமல் மனநிலை சரியில்லாம இருக்கா. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன். கிரகங்கள் தான் காரணம். யாரும் செய்வன வைக்கல. அந்த நிலைகள் மாறுமான்னு கேட்டேன். 6 மாதங்கள் வரை நீ பொறுமையாக இருந்தால் அவ தெளிவாயிருவா. அதுக்கிடையில வலி வேதனை இல்லாம காப்பாத்தி தரேன். கால் வந்துட்டு வரலாம். கால் வந்துட்டு வரலாம். காலில் வந்துட்டு வரலாம். வளவளான்னு பேசக்கூடாது. கர்மசாமிக்கு வாமா. மூன்று முறை என்னை பார்க்க வேண்டும். ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் கொடுங்க. கர்மசாமிக்கு மலேசியா. மலேசியா ஆனந்தம் விளையாடும் வீடு. நல்ல காலம் சொல்லலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். எல்லையில முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கும். சில காலங்களுக்கு முன்னால ஹரே ராம் ஹரே கிருஷ்ணா என்னும் பெருமாளுடைய திருநாமங்கள் ஒலித்துக் கொண்டிருந்தன. ஆனா நீ பெற்ற வாரியத்துக்கு ஜென்ம பாவத்தின் காரணத்தினால் மன அலைகளும் மூளை நரம்பியலும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதை குணமாக்கி ஆயுள் கண்டமில்லாம காப்பாற்றி தந்தா போதுங்களா? சரியாக 97 நாட்கள்ல சரி பண்ணித்தாரேன். கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய தொழிலை போய் பார்த்தேன். உன்னுடைய பணமும் வெளியில வர வேண்டியது இருக்கு. நீயும் சில கடன்களை பட்டு வேதனைப்படுகிறாய். சட்டப்படி ஒரு சில விசாரணைகளுக்கு உட்படக்கூடிய விதிகள் இருக்கு. அதுல உனக்கு நீதி இருக்கு என்பதை உணர்த்தி வெற்றியாக்கி தரேன். வேற என்னப்பா வேணும்? செல்வம் தந்தாச்சு. ஐஸ்வர்யமா இருக்கலாம். அதே மலேசிய நாட்டு மங்கை ஒருத்தி மகனா பிறந்தவனா, நீ மட்டும் 2 கேள்விகள் என்ன வேண்டும்னு கேட்டுக்கலாமா? என்ன வேணும்? உங்க பிள்ளைகள் எல்லாரும் நல்லா இருப்பாங்க. ஒரு பையன் இஷ்டப்படி கல்யாணம் முடிப்பான், லவ் பண்ணி. அவன் தன் இருக்கிற நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுல போய் வாழுவான். பல கோடிக்கு அதிபதியாகவும் இருப்பான். அதே மாதிரி உன்னுடைய வீட்டுக்காரருக்கு ஆயுள் கண்டம் இல்லாம நிம்மதியான வாழ்க்கையை வெற்றி தாரேன். இப்போ ஓராண்டு 9 மாதங்களுக்குள் புதுமையான ஒரு இல்லத்தை வாங்கி ஆனந்தம் விளையாடும் வீடாக ஆக்கித்தாரேன். நலமறைவாய் மகளே, வாழ்க. கர்மசாமிக்கு திருப்பத்தூர். அது யாரு? திருப்பத்தூர். திருப்பத்தூர் திருப்பத்தூர் பாப்பா சுகமா இருக்கிய? உடல்நிலை பற்றி வந்தவங்க யாரு? யாரடாது? எஸ், கால் வந்துட்டு வா. புறப்பட்டாச்சீங்களா? சரி, போயிட்டு வாங்க. சுவாமி சரணம், ஐயப்ப சரணம். அந்த அம்மா ஒருத்தர் பெரியம்மாவை இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வாங்க. இந்த அம்மா நினைத்ததெல்லாம் நடக்கும். உன் கூட ஒரு அம்மன் சக்தி வரும். அது வெற்றியாகவே இருக்கும். நலமரண்வாய். கங்கைக்கு போகி கழுவி வந்தார், கருணை கருணை இடம் கிடைக்கும். தம்பி, மனநிலைகள் உடல்நிலைகள் இவைகளெல்லாம் பாதிக்கப்பட்டு பேயோ பித்தோ பிடிச்சத மாதிரி வீட்டுக்குள்ள இருப்பான்.
இதுக்காக எடுத்துக்கிட்ட முயற்சிகளில் எதுவுமே வெற்றி கிடைக்கவில்லை. எழுதிய தகடும் பாழடைந்தது. நடத்திய பூஜையும் பிரயோஜனமற்றது. பணம் தான் போச்சு, குணம் கிடைக்கல. அதனால இது செய்வனையால வந்துச்சா அல்லது வேற எதுவும் பாதிப்பால வந்திருக்கா, இல்ல தடுமாறி விழுந்ததுல நரம்பு எதுவும் பாதிக்கப்பட்டிருக்கா, இப்படிப்பட்ட ஒரு நிலை. தடுமாறி விழுலிய சாமி அப்படின்னு நீ நினைக்கிற, கால் வந்துட்டு வா. இருப்பா. உன் பேர் என்னம்மா? கரிதா. நைட்ல தூங்குறாளா அவனுங்க? ம். யாராவது வந்து அமுக்குறது மாதிரி தெரியுதா? யாரும் உன்னை தொடர்ந்து வர்றது மாதிரி தெரியுதா? வேற என்ன தெரியுது? ஆ, இருக்க மாட்டேங்குது. இங்க வாப்பா. ஏதோ இந்த பெருவரில் பிடி பார்க்கலாம். சிக்குடு பிடி, கடமூடிக்கா. ஆ, கால் வந்துட்டுவாமா. என்னடா கவலைப்படுகிறாய்? வரலாம். அந்த தீய சக்தியினுடைய தொடர்பால அதிர்ச்சியுற்று மனக்குழப்பம் வந்துருச்சு. அந்த மனக்குழப்பத்துல தன்னை அறியாம என்னமெல்லாம் மனதுல தோன்றதெல்லாம் அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்பான். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால சைக்காலஜி மாத்திரை எதுவும் வாங்கி கொடுத்தியா? தூங்குறாள் அவனுக்கு அதை கொடுத்த பிறகு இந்த நிலைகளை மாத்தி தரேன். 3 முறை என்னை பார்க்க வாங்க. ஜெயிச்சு தரேன். வா. இந்தாப்பா, நல்லா இருக்கு. கருப்பசாமிக்கு தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு கடன் பட்டு வந்தது யாரு? கால் விட்டுவாங்க. யாருமா அது? வரலாம். பூ முடிச்சு பொட்டும் வச்சு புன்னகைய சேர்த்து உன்னுடைய கட்டுமனை எல்லைக்கு போன அங்காளம்னு ஒரு அம்மா வராளா? இருக்காங்களா? முத்துமாரி அங்காளம்மா வரா. அதே மாதிரி முனீஸ்வர சாமி வரார, இருக்காரோ? வயிறு சம்பந்தமாக குழப்பம் வருது யாருக்கு? வயிறு சம்பந்தமாக யாருக்கு பிரச்சனை? என்ன செய்து? கால் வந்துட்டு வா. நேற்றொரு தோற்றம் இன்றொரு மாற்றம், பார்த்தால் பார்வைக்கு தெரியாது. என்ன வேணும்? உன் கடனை தீர்த்து அவன் விஷயம் பூரா முடிஞ்சு போயிடும். வேற என்ன வேணும்? என்னம்மா? எத்தனை குழந்தைகள் உனக்கு? இல்லம்மா, முதல்ல இறந்த குழந்தையினுடைய ஆத்மாவே சாந்தமாகலை. 2வது இருக்கிற குழந்தையருக்கு உறுப்பும் அறிவுத்தனமான விஷயத்திலும் குறை இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். இவைகள் நிவாரணமாகுமானா நிச்சயமாக மாறும். அதில் எந்த ஒரு குழப்பமும் உனக்கு தேவையில்லை. இத்தனை மன அழுத்தத்தை வச்சுட்டு அவன் லாரியை மட்டும் சொல்லுதான். நான் என்னத்தை பேசுறது? இந்தா, இந்த குறைகளை நீக்கி வெற்றியாகி தரேன், கவலைதாமரு. இந்தாடா, உனக்கு தொழிலுக்கு வண்டி வாகனம் தரேன், மன சிம்மையாரு. 3 முறை என்னைய பார்க்கப்பா. 3 முறை என்னைய பார்க்கவா. கருப்பசாமிக்கு எல்லா பொருள்களையும் இழந்து மனவேதனை அடைந்திருக்கோம். கருப்பசாமி, எங்களுக்கு நல்வழி காட்டுங்கன்னு கேட்டு வந்த மங்கை யாரா வந்து? இது யாருமா? உன் குட்டியா? உன் வீட்டுக்காரங்க? கால் வந்துட்டு வா. ஒரு கேள்வி கேட்ட பிறகு பதில் சொல்லு.
சொல்லிடுவோம். எங்கேயாவது கடாய் வெட்ட வேண்டியது இருக்கா? எங்க? என்ன சாமி? சாமுண்டி ஈஸ்வரி அம்மன். அதான் நான் ஒரு கேள்வி கேட்ட பிறகு பதில் சொல்லுன்னு சொல்லியாச்சு. ஏன் அதை இதுவரை செய்யவில்லை? சரி, கால் அனுப்புவாங்க. கர்மசாமிக்கு உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். 4.25 ஆண்டுகளாக செய்கிற தொழிலாள மனவேதனையும், இருக்கிற பொருளெல்லாம் இழந்து வேதனைப்பட்டு, மண்ணு மனை சொந்தமாக உறவினர்களுக்குள் பகையும் தோன்றி, அதனால செய்வனை உயிரை கோளாறுகளால் உடல்நிலைகளும் மனநிலைகளும் பாதிக்கப்பட்டு, இப்பொழுது இருப்பதே வேஸ்டா இல்லையாங்கிற நிலையில நீங்க எல்லாரும் தவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உண்மையா இல்லையா? நீ என்னடா படிச்சிருக்க? கால் வந்துட்டு வா. சரி, பாஸ்போர்ட் எடுத்துட்டியா? வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறத போயிட்டு வந்துருதியா? 3 மாத காலங்களில் ஏற்பாடாயிரும். பல கோடி செல்வத்தை பெற்று ஆனந்தமாக வருவாய். வேற என்னமா வேணும்? தீர்த்து தந்துருந்தேன். அதுக்கு தான் இந்த வழியை காட்டியிருக்கேன். நல்லாரு, சந்தோஷமாயிரும். போ. கருப்பசாமிக்கு வேலூர். அப்படின்னா முதல்லயே அப்படி கூட்டிருப்போம்ல. இருங்க, உத்தரவுக்கு இருங்க, வரேன். வேலூர் தொட்ட இடம் இருங்க, நான் யாரனே கூப்பிடுறீங்க? பக்காவுக்கு முக்காப்படி அளக்குறான், இந்த பாலா போற பையன் நினைக்கிறான். 2 லட்சத்தை கொடுத்து 12 லட்சம் ஒருத்தன் காக்கான், ஒருத்தன் 80 லட்சம் காக்கான். யானை கூட என்கிட்ட பணம் கேட்குறாங்க, அதை நிறுத்தி தாண்டு காட்டு வந்தவன் யாருப்பா? வா, நீயும் காத்துல பூ வச்சிருக்க புழுவி இருக்கல. செயின், தங்க செயின் போட்டுக்கோங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஆடு மாடு வாங்கி பிழைக்கணும்னு நினைச்சா அதெல்லாம் உயிர் சேதமாகுது. வண்டி வாகனத்தை வாங்கி ஓட்டி வச்சேன், அதை மனம் நிறைய ஓட்ட முடியல. மனத்துக்கு குழப்பமா இருக்கு. அந்த குழப்பமெல்லாம் இப்போ தீர்ந்து வந்துருச்சு. சுடுகாட்டு பக்கத்தில் இடத்த வாங்கி ஏமாந்துருன்னு வருத்தேன். கருப்பசாமி, உன்னை அருளால் விற்று இன்னைக்கு ஒரு பெரிய செல்வத்தை பெற்றுட்டேன். அந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. இப்போ ஒரு ரிட்டையர்டான அதிகாரிகிட்ட நீ மாட்டிக்கிட்ட. அவன்கிட்ட இருந்து மீட்டி அவனை உனக்கு சமாதானமாக பேச வச்சு தந்தா போதும்லாடா. சரியாக 48 நாள் நடந்துடும். காலில் வந்துடுவான். வேற என்னப்பா வேணும்? பணம் கிடைக்கும், கடனை தீர்த்துருவோம், ஜெயிச்சிருவோம். நல்லா இருக்கு, போயிட்டு வா. கர்ம 3 கோயில்கள் வருது. ஒரு அங்காளம்மன் கோயில், ஒரு ஈஸ்வரி கோயில், ஒரு மாரியம்மன் கோயில் இருக்காங்க. கால் வந்துட்டு வா. காரணம் புரிந்தோ புரியாமல் ஒரு உயிர் உங்களை விட்டு போயிடுது. மரணத்தின் எல்லையை பிடித்தவர் உலகில் யாரும் இல்லை. இழக்க வேண்டும் என்று விதி இருந்தால் அதை மாற்றிக்கொள்ள முடியாது. ஆனாலும் அந்த ஒரே வீட்டுக்குள்ள தேவையில்லாத வார்த்தைகள், பிரச்சனைகள்லாம் நிறைய. இப்ப இருக்கிற ஒரு பிள்ளைய நான் கரை சேர்த்து விட்டாச்சுன்னா உன் வாழ்க்கையில எல்லா குறைகளும் நீங்கியாச்சு. உண்மையா இல்லையா? அதனால அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு இன்னும் 3 மாத காலம் அவகாசம் இருக்கு. சரியாக்கித்தானே. வேற என்ன வேணும்? அதை உங்களுக்கு வளர்க்கக்கூடிய சக்தியும் பணமும் நான் தாரேன். செல்வாக்கா இருப்போமா? கர்மசாமிக்கு குழந்தை வேணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? குழந்தை வேணும்னு கேட்டு வந்தவங்க காத்திருப்பான் கமல கண்ணன். காலம் சொல்லலாம். வாடா தம்பி, வா. குழந்தை வேணுமா? பக்கத்தில் யாரா வந்திய? கல்யாணம் முடிச்சிட்டியா? பக்கத்தில் வா. என்ன சாமி வித்தியாசமாக கேள்வி கேட்காருன்னு அன்னைக்கு